கட்டோட ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் நம்மளுடைய நோய் உருவாகிற இடமே அதுதான். நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய வயிறுக்கும் நிறைய சம்பந்தம். அதுல இந்த வேகஸ் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பு தான் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி மெக்னீசியம் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, நமக்கு அந்த வேகஸ் நர்வ்ல நமக்கு அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாம இந்த அஜீரண தொந்தரவை ஏற்படுத்துது. இது கூட நமக்கு அந்த கட் பாக்டீரியாவும் நாசமாகி உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த அசிடிட்டியை அதிகமாக்கி அமிலத்தன்மைக்கு தள்ளக்கூடிய பிரச்சனையும் இதனாலதான். ஸோ அதனாலதான் நம்ம இந்த மெக்னீசியத்தை இந்த ரெசிபி, அதாவது இந்த சூப் மாதிரி நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இப்படி பல தாதுகளோட இந்த மெக்னீசியத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம இன்னொரு ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையை நம்ம புரோட்டீன் சேர்த்து எடுத்துக்கலாம். மூக்கடலை இருக்குல்லங்க, அந்த மூக்கடலையை நல்லா ஒரு கப்பு மூக்கடலையை நல்லா ஊற வச்சிடுங்க. நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பசலைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த இலை கொஞ்சம் லைட்டா அந்த தண்டோட சேர்த்து நம்ம கட் பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து இந்த பாலக் பன்னீர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இதை வந்து நம்ம அந்த மூக்கடலையை வச்சு நம்ம மசாலா மாதிரி செஞ்சு இந்த கீரையை நம்ம கொஞ்சம் அரைச்சி ஊத்திட்டோம்னா அந்த கிரீன் கலர்ல அந்த ஒரு கிரேவி மாதிரி வரும். ஸோ இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈவன் கண் பார்வையை கூட அதிகரிச்சு கொடுக்கும். ஏன்னா மெக்னீசியம் நமக்கு அதிகமா இருக்கிறது மூலயமா கண்ணுல மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராம தடுக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த ரெசிபியை நம்ம ரெகுலரா, அதாவது வாரத்துல ஒரு 2 நாளாவது சப்பாத்தியோ தோசையோ இல்லை இட்லிக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இது நமக்கு தேவையான புரோட்டீனும் இருக்கு, அதே நேரத்துல அதிகமான மெக்னீசியமும் நமக்கு சேர்த்து கிடைக்குது. ஸோ இது மூலயமா நம்ம அந்த மெக்னீசியம் டெஃபிஷியன்சியை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம், ஒரு லைஃப் லாங்கிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். அதாவது வாழ்ற நாள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த மெக்னீசியம் ரொம்பவே முக்கியம்.